அவர் 33 வருஷம் உயிரோடு இருந்தார். அவர் உயிர் தெழுந்த பின்னாடி பரிசுத்த ஆவியானவர் 50வது நாளில் ஊற்றப்பட்டார். சரியா? அப்போ கணக்கு வழக்கில் இன்னும் 2000க்கு நிறைய நாட்கள் இருக்கு. நிறையன்னா நமக்கு கொஞ்சம், நம்ம 2000க்கு பக்கத்தில் இருக்கும். சரியா? 2033 நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ 2026 வந்துட்டோம். சரி, ஆனால் ஆண்டவர் ரொம்ப 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 சீக்கிரம் வரப்போகிறார். அதுக்கு சாட்சி இன்றைய இந்த கணிப்பொறியினுடைய வளர்ச்சி. இன்னொரு 2 வருஷம் 3 வருஷத்தில் ரோபோக்கள் நம்ம சந்தையில் கண்டிப்பாக விற்கப்படும். நம்ம வீட்டுக்கு வேலைக்காரிகள் கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள். ஏன்னா கண்டிப்பாக வேலைக்காரி சொல்கிறத கேட்காது. ஆனால் ரோபோ சொல்கிறத நம்ம நினைக்கிறத விட கேட்கும். நான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குள்ளெல்லாம் போகிறதில்ல, அதிகமாக அந்த ஆப்பெல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ போய் பார்த்தா அது என்னென்னமோ செஞ்சு வச்சுருக்கான், என்னென்னமோ செஞ்சு வச்சுருக்கான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன நினச்சி பாருங்கள், ஒரு மனுஷன் கார் ஓட்டுறதை விட மிக அழகாக, மிக நேர்த்தியாக, மேடு பள்ளங்களில் மிக அருமையாக இன்றைக்கி ஒரு ரோபோ ஓட்டுதுன்னா நம்மளால் நம்ப முடியுதா? யோசிக்க முடியுதா? முன்னாடி ஒரு ஆள் போனால் பிரேக் போடுது. எந்த அளவுக்கு மனிதனுடைய அறிவு பெருகி இருக்கிற காலம். ஆண்டவருடைய வருகைக்கு அதுவும் ஒரு அடையாளம் தானே, அறிவு பெருகி இருக்கும்னு சொன்னார்ல. அதனால் இந்த கடைசி காலத்தில் இயேசுநாதர் சொன்ன வருகையின் அடையாளத்தில் அதிகமான அடையாளம் கள்ள போதகம். அதாவது கடைசி காலத்தில் நல்ல போதகத்தை விட கள்ள போதகம் அதிகமாக இருக்கும். அதுதான் பிரச்சனை. சரியா? நல்லதை விட டூப்ளிகேட் அதிகமாகும்போது அதுதான் நல்லதுங்கிறத நம்பி மக்கள் போயிடுவாங்க. ஏன்னா மக்களுடைய பார்வையில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் கரெக்டு, அதுதான் மக்களுடைய பார்வையில். ஆனால் ஆண்டவருக்கு ஒரே ஒருவன் போதும், ஒரே ஒருவன் ஆபிரகாம். அவரோட பாலிசிக்கு ஒரே ஒரு தானியேல் போதும் பாபிலோனில் அவருடைய வல்லமையை காட்டுறது. அவருக்கு ஒரு ஆள் போதும். ஆனால் நம்ம இந்த கூட்டத்துக்கு பின்னாடி போகிற ஆட்கள், இதை நம்ம ரொம்ப கவனிக்கணும். நமக்கு இந்த கூட்டம் போடுறது, அதிக கூட்டம் போடுறது தான் சரின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கானானுக்குள்ளே போனது எத்தனை பேர்? கிளம்புனது எத்தனை பேர்? மேத்தமெட்டிக்கலில் நீங்கள் சராசரி பார்த்தீங்கன்னா 0.1 வருதா 1 வருதான்னு தெரியல. 20 லட்சத்துக்கு 2. 20 லட்சத்துக்கு எத்தனை பேர்? 2 பேர். அதனால தான் அவரை பார்த்தேன், அவர் பொய் சொல்கிறாரு, அவர் ஏமாத்துறாரு, அவர் கொள்ளையடிக்கிறாரு, இவர் தப்பு செய்கிறாரு. இது பிசாசோட மிகப்பெரிய தந்திரம் நமக்கு. அதனால தான் எபிரேயர் 11 விசுவாசிகளுடைய லிஸ்ட் போட்டிருக்காங்க. எல்லாருமே இழந்தவங்க தான். மோசே அரண்மனை இழந்தவங்க, ஆபிரகாம் தேசத்தை இழந்தவங்க, எல்லாருமே இழந்தவங்க தான். அங்கே எபிரேயர் நிருபத்தை ஆக்கினோர் பெற்றுக்கொண்டதை மேன்மைப்படுத்தல. ஆபேல் தேவனிடத்தில் நற்சாட்சி பெறுவதற்காக தன்னையே இழந்தவர். ஆனால் இன்னைக்கு சபை என்ன சொல்லுதுன்னா, அது கிடைக்கும், இது கிடைக்கும், அது தருவார், இது தருவார். நான் ஒன்று சொல்கிறேன், அவருக்கு அதெல்லாம் ரொம்ப லேசான காரியம். ஆனால் நம்ம சரியானதை பிடிச்சுக்கிறோம். மரணத்தையும் ஜீவனையும் உங்கள் முன்னாடி வச்சுக்கிறேன். இதுதான் இப்போ பிரச்சனையே. ஆண்டவர் எப்பயுமே கட்டாயப்படுத்தவே மாட்டார். நீ ஜோம் பண்ணியா தாகணும், நீ வந்து தாகணும், நீ இப்படித்தான் இருக்கணும், நீ முழங்கால் போட்டு தாகணும். அவர் சூஸ் பண்ணுறதுக்கு ஏவாள்கிட்ட இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு உரிமை கொடுத்துட்டார். நீங்கள் காலையில் வெகு நேரம் தூங்கவும் செய்யலாம், காலையில் எழும்பி கத்திர தேடவும் செய்யலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். ஆனால் அதுக்கான ஆசீர்வாதத்தை அவர் வச்சுருக்கார். இந்த கடைசி காலத்தில் அதிகமாக அபிஷேகத்தை பற்றின தவறான காரியங்கள் தான் இன்னைக்கு திருச்சபைகளில் நிரம்பி கிடக்கு. இதை குறித்த ஒரு தெளிவு வர வேண்டும். இன்னும் பெந்தைக்கோஸ்தே சபைகள் என்ன நினைக்குதுன்னா, அபிஷேகம்னா ஏதோ சபையில் 2 துள்ளிட்டு போகிறது நினைக்குது. இது மிக மிக தவறான காரியம். அபிஷேகம்ங்கிறது என்னோடு கூட 24x7 அவர் இருக்கிறார்.
அவரை துக்கப்படுத்தி என்னால் ஒரு நொடி கூட வாழ முடியாது. இதற்காகத்தான் ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்காரு. ஆனால் இங்கே வந்து 2 துள்ளு துள்ளி கை தட்டிட்டு போகிறதுல தான் ரொம்ப விருப்பமாக இருக்குது இன்னைக்குள்ள சபை. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் புதிய ஏற்பாட்டில் பாட்டு பாடி அபிஷேகத்தில் நிரம்பின மாதிரி ஒரு இடத்துல கூட நீங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு காமிங்க. என்னது? ஆனால் இன்னைக்கு சபையில் எப்படித்தான் நம்மெல்லாம் நிரம்புகிறோம் சொல்லுங்க. ஒரு சபையில் சொன்னாங்களா 5 ட்ரம் உடைச்சிட்டோம்னு. இப்போ ஒரு ட்ரம் 5000 ரூபா போட்டாலும் 5 ட்ரம் எம்பிட்டாச்சு, ஒரு பிரயோஜனமே இல்லை. அடி வெளுத்தது தான் மிச்சம். எத்தனை ட்ரம்மு? அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கூட வரல. சொல்லுங்க. அபிஷேகம் வரும்போது சுயம் உடைக்கப்படும், சித்தம் நிறைவேறும். இதுதான் அடையாளம், தெரியுமா? அபிஷேகம் வந்ததனுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமே அபிஷேகம் பெற்றவன் தனக்காக வாழ மாட்டான். அதான் சொல்கிறேன், உலக பணக்காரன் தனக்காகவே வாழ்ந்து சாவான், ஒரு இஞ்சி பைசா கூட யாருக்கும் கொடுக்க மாட்டான். ஆனால் அபிஷேகம் பெற்றவன் தன்னுடைய சகோதரர்கள் அழியாமல் பாதுகாக்கிறான். இதுதான் அபிஷேகம் பெற்றவனுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம். எனக்கு உலகத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியே சபைக்குள்ளே உட்காந்துட்டு என்னை கோடி கோடியாக ஆசீர்வதிங்க, எதுக்கு நானே வாழ்ந்து நானே சாகுறேன். அதுக்கு ஆண்டவர் ஒன்று கேட்குறேன், நீ அங்கே இருந்திருக்கலாமே. அபிஷேகங்கிறது கிணத்து தண்ணீர் இல்லை, ஆற்று வெள்ளம் போல போகிற இடமெல்லாம் செழிப்பை உண்டாக்கும். அப்போ இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். நான் கை தட்டினேன், நல்லா குதிச்சேன், ஆனால் ஒரு சுயத்தில் கூட எனக்கு மாற்றம் இல்லை அப்படிங்கிறது எப்படி நம்ம அபிஷேகம் பெற்றவங்களா மாற முடியும்? என்ன? அபிஷேகம் வேதத்தின்படியானதாய் இருக்க வேண்டும். அபிஷேகத்தை வேதம் என்கிற அளவுகோலுக்குள் இருந்து நாம் பார்க்க வேண்டும். ஒரு மரத்தில் எவ்வளவு இலை வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இலையை தேடுவீர்களா கனியை தேடுவீர்களா? இலை வந்து அந்நிய பாஷைக்கு அடையாளம், கனி வந்து உங்களுக்கே தெரியும். இந்த பிள்ளைகளுக்கு இல்லாமல் எத்தனை தடவை படிக்க வச்சுருக்கேன். அன்பு, சந்தோஷம், சமாதானம், அட்லாஸ்டில் கொண்டு போய் போட்டிருக்காரு இச்சை அடக்கத்தை. அதான் ரொம்ப முக்கியமானதுன்னு அங்கே வச்சுருக்காரு. ஏன்னா அதுக்கு விரோதமான பிரமாணம். ஏன்னா இந்த இச்சை அடக்கம் அங்கே இருந்திருந்தா இங்கே இவ்வளவு கஷ்டம் இல்லை. அதனால தான் நம்மளை ஆவியானவர் கொண்டு வந்து, நல்ல கவனிங்களேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பொருளை பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை விட அபிஷேகம் பெற்றவனுக்கு அவருக்கு கீழ்ப்படிஞ்ச சந்தோஷம் அதிகமாக இருக்கும். இதை மறுபடியும் ஒரு இடம் சொல்கிறேன். ஆண்டவர் என்னை தடுக்கிற ஒரு காரியத்தை நான் அடைந்த சந்தோஷத்தை விட அவர் எனக்குள்ளே இருப்பார், ஆனால் அவர் தடுத்ததை நான் கீழ்ப்படிஞ்சேன் என்கிற சந்தோஷம் அதிகமாக இருக்கா. அப்போ இங்கே தடுக்கும்போது நிற்கிறதுக்கு பிழையாமல முடியாது. மிகப்பெரிய ஆசீர்வாதிக்கப்பட்டவனாக்கும் பிழையாம். அதனால தான் நீங்கள் இந்த அபிஷேகத்தை குறித்து புரிஞ்சுக்கணும். பிள்ளைங்களை நம்பி இன்றைக்கி வெளியூரில் காலேஜுக்கு அனுப்போம். அந்த பிள்ளை காலேஜுக்கு போச்சா இப்போ புதுசாக தயாரிச்சிருக்கான்ல பைக்கு. எதுக்கு பைக்கு? முன்னே பைக்கு சைக்கிள்லாம் போகிறதுக்கு தயாரித்தான். இப்போ பின்னாடி சீட்டை மேலே தூக்கி வச்சு தயாரிச்சிருக்கான். எதுக்கு? நான் சொல்கிறேன், நான் அபிஷேகம் பெறலைன்னா யாரையும் நான் வெளியே அனுப்புகிற மாதிரி இல்லை. சொல்லுங்கள். வெளியே அனுப்பி சீரழிஞ்சு உடம்பை கெடுத்துட்டு 40-50 வயசில் வியாதியையும் தேவையில்லாத வியாதிகளையும் சரீரத்தில் சுமக்க போகிறோமா, இல்லை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு யோசேப்பு மாதிரி தப்பி பிழைக்க போகிறோமா? நீங்கள் முடியுமா? நான் சொல்கிறேன், அவன் அபிஷேகம் பெற்றவன். எங்கள் பிள்ளை பெரிய காலேஜில் படிக்குது. ஆனால் அது யோசேப்பு மாதிரி இருந்தால் தப்பிச்சு ஓடும்ல. எப்படி ஓடும் சொல்லுங்க? அது யோசேப்பு மாதிரி இல்லைன்னா அது சொல்லும், காலேஜுக்கு போகும்போது ஒரு புதையல் கிடச்சிச்சு. என்ன கிடச்சிச்சு? புதையல். இன்னைக்கு நிறைய பேர் புதையல் தேடுறாங்க. நான் சொல்கிறேன், புதையலே அவர் தானே, அவர் தந்த அபிஷேகம் தானே, அவர் தந்த நிறைவு தானே, அவர் தந்த கிருபை தானே. அதான் ஒரு வெள்ளம் போகும்போது ஒரு புதையல் கருப்பு கடலில் போப்போ ஒருத்தன் சொன்னாடே, உள்ள கோடிக்கணக்கான பொருள் இருக்குடா, விட்டுறாதடா, உனக்கு தான் நீச்சல் தெரியும்ல, நீ குதிச்சு பிடிடான்.
கடைசியில் இவன் பிடிச்சான். அதுவே ஏதோ ஒரு நமக்கு ஏதாவது வந்து மாட்டாதான்னு தேடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவன் போய் குளிச்ச உடனே அது இவனை என்ன பண்ணிடுச்சு, பிடிச்சிக்கிருச்சு. பார்த்து அப்புறம்தான் தெரியுது அது புதையல் இல்லை, கரடின்னு. இன்னைக்கு நிறைய கரடிகளை காலேஜுக்குள்ளேயும் ஸ்கூலுக்குள்ளேயும் வச்சிருக்கான். இச்சைகளை நிறைவேற்றி கொள்ளுகிற கரடிகள் சுத்திக்கிட்டு இருக்கு. நீ அந்த கரடிட்ட மாட்டக்கூடாது. உனக்காக சிலுவை சுமந்த ஆண்டவர்கிட்ட நீ அடைக்கலம் புகுறணும். அதற்குத்தான் அபிஷேகம். ஏன்னா அது நமக்கு தெரியாது. இவங்கிட்ட நிறைய பணம் இருக்கு, இவங்கிட்ட நிறைய புகழ் இருக்கு, இவங்கிட்ட நிறைய ஆசை நன்மை இருக்கு அப்படின்னு தான் உலகத்துல பிசாசு நம்ம கிட்ட காட்டுவான். ஆண்டவர் மட்டும், ஆவியானவர் மட்டும்தான் சொல்லுவாரு, ஏசு உனக்காக சிலுவை சுமந்து உனக்காக மேன்மையை வச்சிருக்காரு. அது யாரு தான் சொல்ல முடியும்? சொல்லுங்க, ஆவியானவர். நான் இதை குறித்து பேச வரல. அபிஷேகம் யாருக்கு அளவில்லாமல் கொடுக்குறாரு அதான் பேச போகிறேன். காசு யாருக்கு அளவில்லாமல் வேணும்? வந்துருச்சு அக்கௌண்ட்டில் 1000 ரூபா, வரலன்னு சொல்கிறாங்க. பாவமாக இருக்குடா சாமி, வரலையா? சிலர் முழிக்கிறாங்க. அளவில்லாமல் காசு வேணும். இப்போ நான் இங்கே ஒரு 1 கோடி ரூபா வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போங்கன்னா நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க சொல்லுங்கள்? எவ்வளோ எடுப்பீங்க? அப்பாடா இனிமேல் இந்த சர்ச்சுக்கு வராத அளவுக்கு எடுத்துடுறா, எவ்வளோ எடுப்பீங்க சொல்லுங்க? சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு வந்திருக்க முதலமைச்சரும் இலவசமாக தேவையில்லைன்னு சொன்னார்னா ரொம்ப ஸ்தோத்திரம் சொல்லுவேன். தெரியுமா? உங்களுக்கு நான் நல்ல ஒழுங்குமுறை பண்ணித்தர்றேன், தேசத்தை நல்லாக்குறேன்னு சொன்னார்னா கோடி ஸ்தோத்திரம். எப்போ நமக்கு பிசாசு சின்ன சின்னதாக கொடுக்க ஆரம்பித்தானோ வச்சிருக்க ஆப்பு ஆத்துமாவுக்குள்ளே வச்சுருக்கான். ஆப்பு எதுக்கு வச்சுருக்கான்? ஆத்துமாக்குள்ளே வச்சுருக்கான். என்னைக்காவது கேட்டிங்களா? அளவில்லாத அபிஷேகம் வேணும். நம்ம சொல்கிறேன், நம்ம இன்னும் யாருமே கணுக்கால் அளவுக்கே போகலை. அப்போ நீச்சல் ஆழத்துக்குள்ளே ஒருத்தன் போயிட்டான்னா காலு நீச்சல் அடிக்கும் போது எங்கே இருக்காது? எங்கே இருக்காது? பூமியில் இருக்காது. அப்போ எப்போ அவன் நீச்சல் ஆழத்துக்குள்ளே போகிறானோ அவன் உலகத்தை தாண்டின ஒரு நிலைக்கு போகிறான். அவனோட தான் கர்த்தர் பேச முடியும். இப்போ நம்ம போக மாட்டோம்னு சொல்லிட்டு தான் பத்மதீவில் கொண்டு போய் போட்டார். சிலரை நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் குடும்பத்தை விட்டு பிரித்து எங்கேயாவது கொண்டு போய் போடுறாரு. ஏன்னா இவங்க சும்மா வரமாட்டாங்க. அவரை கொண்டு போய் பத்மதீவில் போடலைன்னா அவர் எபேசு சபையில் நின்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவரை தூக்கி கொண்டு போய் போட்டு உலகத்தை விட்டு பிரித்து எங்கே கனெக்ட் பண்ணிட்டாரு? அங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுனால தான் நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் கிடைச்சிச்சு, இல்லைன்னா நமக்கு கிடைக்காது. அப்போ நீங்கள் யாராவது அதை விரும்புகிறீங்களா? அளவில்லாத அபிஷேகம். அளவில்லாத அபிஷேகமா பாஸ்டர்? காத்திருப்பு கூட்டத்தில் கிடைக்கும். டம்மு டம்முன்னு அடிச்சோம்னா கிடைக்கும். பாட்டை வேகமாக பாடினா கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் வேகமாக பாடிட்டா கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் கத்துனா கிடைக்கும். கத்துறது உண்மைதான். ஏன்னா தாவீதே ஜெபிச்சாரு, என் உதடுகளை திறந்தருளோ. ஏன்னா உண்மையிலே தாவீது திறந்தனால தான் 100 சங்கீதம் கிடச்சிச்சு. இவங்க திறக்க மாட்டாங்கல்ல. இவங்க ஏன் திறக்க மாட்டாங்க கேட்டு பாருங்களேன். இந்த கூட்டம் முடிஞ்சவொன்னே அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். திறக்க முடியாது. இவன் திறக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் தாவீது என்ன ஜெபம் பண்ணார்? என் உதடுகளை. அதே தாவீது அதே 51 சங்கீதத்தில் இன்னொரு ஜெபம் பண்ணார், உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அதே தாவீது சொன்னார், சுத்த இருதயத்தை எனக்கு தாரும்னு சொன்னார். அதே தாவீது சொன்னார், என்னை சுத்திகரியும்னு சொன்னார். அதே தாவீது சொன்னாரு, சந்தோஷமும் மகிழ்ச்சி எனக்கு மறுபடி தாருன்னு சொன்னார். ஏன்னா அவருக்கு தெரியும் பாவம் வந்துருச்சுன்னா சந்தோஷம் வராது, எப்படி போட்டாலும் வராது. அதனால என்ன வேணுமாமா? அதே தாவீது தான் சொன்னாரு, பரிசுத்த ஆவியை எடுத்துடாதீங்க. ஒரு ராஜா கெஞ்சிறான், என்ன எடுக்கக்கூடாதா? என்ன எடுக்கக்கூடாதா? அப்ப தாவீது கிட்ட என்ன இருந்துச்சு? ஆனால் சவுல் கிட்ட என்ன இருந்துச்சு? பொல்லாத ஆவி. பரிசுத்த ஆவி வேணும், அளவில்லாமல் வேணும். கையை வைத்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவி வேணும், அளவில்லாமல் தாரோம். பொங்கி பொங்கி வரணும். அல்லேலூயா. நிறைய வீட்டு குடியேற போனோன்னா பால் பொங்கணுமா? பால் பொங்கிச்சு, ஆனால் நைட்டு சண்டையும் வருது. எப்படி?
நல்லா 3 தடவை பொங்க விடுங்கன்றாங்க. அப்புறம் வந்த சொந்தக்காரன்ல, நீ என்ன 1000 ரூபா தான் மொய் செஞ்சுருக்க, நீ கூட பிறந்தவ மாதிரியா செஞ்சுருக்க, இனிமேல் வராத இந்த வீட்டு பக்கம். அப்போ காலையில் பொங்குன பால் பொய் தானே சொல்லுங்க. அப்புறம் நீ என்ன ஒரு ஃப்ரிட்ஜு கூட வாங்கி வைக்கல வீட்டு கூட ஏறினதுக்கு, அப்புறம் என்னத்துக்கு நீ பிறந்த என் கூட என்ன வாங்கி வைக்கல? நான் தான் சொல்கிறேன், இந்த எதிர்பார்ப்பு உறவுகளை உடைச்சிரும். உறவுகளுக்குள்ள எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. நல்லா சத்தமாக சொல்லுங்க. உறவுகளுக்குள்ள இந்த எப்போ தெரியுமா, இந்த இவங்க குடும்பத்தில் இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி போன பிறகு உங்கள் அக்கா எவ்வளோ செஞ்சான், உங்கள் அண்ணன் எவ்வளோ செஞ்சான், உங்கள் தம்பி எவ்வளோ செஞ்சான். அதனால தான் நீங்கள் எல்லோரும் சொல்லிடணும், நீனும் செய்ய வேணாம், என் குடும்பத்தில் இருக்கவனும் செய்ய மாட்டான். நீங்கள் எல்லாம் செஞ்சு விட்டாக்கா அல்லையா சொல்றிய? ரைட்டு தானே? அப்போ கணக்கு முடிக்கிறதுக்கா உறவு? பரலோகம் கொண்டு போகிறதுக்கு. கணக்கு முடிக்கிறதுக்கு இல்லைப்பா உறவு. அது உண்மையில கஷ்டமாக இருக்கும். என்ன, அவங்க செஞ்சுட்டாங்களே, நம்ம இப்போ எப்படி போகிறது, நம்ம வீட்டில் காசு இல்லையே, கடை வாங்கினா தானே இப்போ அவங்க கல்யாணத்துக்கு போக முடியும், அவங்க 10,000 செஞ்சுட்டாங்களே, இது எவ்வளோ பெரிய பிரச்சனை, இதில் எங்கே சந்தோஷம் இருக்கும்? இதில் ஈன்னு சிரிச்சுக்கிட்டே நிற்கும் கல்யாணத்தில். என்னம்மா சிரிக்கிறியா அழுகிறியா? முடிஞ்சு வீட்டுக்கு போகணுங்க.